ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தேதாவாரி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 90% ஆஃப் த பவர் பை டெவலப்பர்ஸ் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் பவர் பிஐல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் காமனாக சொல்கிற டேக்ஸ். அந்த டேக்ஸ்னா அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத ஏ டு செட் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேக்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் எக்ஸ்பிரஷன். டேட்டா அனலிட்டிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சிம்பிளாக கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இது வந்து ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இது எப்படி நம்ம வந்து எக்ஸலில் ஒரு ஃபார்முலா இருக்குதோ அதே மாதிரியான ஃபார்முலா தான் பவர் பியில் இருக்கிற ஃபார்முலா தான் நம்ம டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டேக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேஷன் மட்டும் தான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. கால்குலேஷன் இல்லாமல் ஃபார்மேட்டிங் அப்படின்ற மாதிரி நிறைய விதமான அட்வான்ஸ் திங்ஸும் நம்ம வந்து அந்த டேக்ஸை வச்சு யூஸ் பண்ணி பண்ணலாம். அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். யாராவது நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஒரு லைக்கும் போட்டு விட்ருங்க. டேக்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வகையான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ், இட்ரேட்டர் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது எக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க, ஃபில்டர் அண்ட் கான்டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அண்ட் கண்டிஷனல் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் டைம் இன்டெலிஜென்ட் ஃபங்க்ஷன்ஸ், லுக்அப் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஃபங்க்ஷன்ஸ், கடைசியாக வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ட்டு 7 வகையான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த 7 வகையான ஃபங்க்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 7 ஃபங்க்ஷன்ஸுமே ஒரே ஒரு ரிப்போர்ட்டில் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில ரிப்போர்ட்டில் யூஸ் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம வந்து இந்த எல்லா வகையான ஃபங்க்ஷன்ஸும் எல்லா ரிப்போர்ட்லையும் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ். அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செட் ஆஃப் இன்புட்ஸ், அதாவது நிறைய வேல்யூஸை வாங்கி நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு அவுட்புட்டை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வேணாலும் பண்ணலாம், எந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் வேணாலும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சம்மு, ஆவரேஜ், மினிமம், மேக்ஸிமம், இல்லைனா கவுண்ட், இந்த மாதிரி எந்த ஆப்ரேஷன் வேணால் பண்ணலாம். நம்ம கிட்ட கொடுக்குற செட் ஆஃப் வேல்யூஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு அவுட்புட் வேல்யூ மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சம் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன். சம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஆர்குமெண்ட்டில் பாஸ் பண்ணுற அந்த காலத்தோட எல்லா வேல்யூமே ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து சிங்கிள் வேல்யூ, அதாவது எல்லாத்தையும் சம் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு வேல்யூவை கொடுக்கும். இதோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ண போகிற அந்த காலம் வந்து ஆர்குமெண்ட் ப்ராஃபிட் அப்படின்ற காலம் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் அப்படின்ற காலத்தில் இருக்கிற எல்லா ரோவையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு சிங்கிள், அதாவது எல்லாத்தையும் சம் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு வேல்யூவாக கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இது கேட்டகரி வைஸ் அப்படி பிரிச்சேன்னா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எவ்வளோ இருக்குது, ஈஸ்ட்ல எவ்வளோ இருக்குது, சவுத் எவ்வளோ இருக்குது, வெஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது மொத்த வேல்யூவும் டோட்டலாக நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம் ஃபங்க்ஷன். இதை வந்து நம்ம நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லாமல் யூஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கவுண்ட் ஃபங்க்ஷன். கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். அதாவது என்னென்னா இப்போ நம்மக்கிட்ட 10,000 ரோ டேட்டா இருக்குது. நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ரோ எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து எத்தனை ரோ இருக்குது அப்படின்றது கவுண்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதோட சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட்டு, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலம் ஜஸ்ட் லைக் சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 1000 ரோ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ மேக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேக்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருக்கிற எது ஹையஸ்ட் வேல்யூ அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் வைஸ் நம்ம பிரிச்சுன்னா சென்டரில் எவ்வளோ இருக்குது, ஈஸ்ட்டில் எவ்வளோ இருக்குது, சவுத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது எல்லாத்தோட ஹையஸ்ட் வேல்யூ நம்ம கொடுத்துரும். மினிமம் ஃபங்க்ஷனும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் இது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற காலமில் வந்து பார்த்தீங்கன்னா எது லோவஸ்ட் வேல்யூ அதை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் கேட்டகரி இந்த வயசில் நம்ம வந்து ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி விட்டோம்னா போதும். ஒவ்வொரு ரீஜன்லையும் எது வந்து ரொம்ப கம்மியான வேல்யூ அந்த வேல்யூ நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜ் ஃபங்க்ஷன். ஆவரேஜ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலமில் இருக்கிற மொத்தம் ரோ எவ்வளவோ அதோட கவுண்ட்டும் எடுத்துக்கும். அதே மாதிரி சேல்ஸ் அதோட மொத்த டோட்டல் எவ்வளவோ எல்லாத்தையும் சம் பண்ணி எடுத்து ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். அது ஆவரேஜ். அந்த ஆவரேஜ் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு எடுத்துக்கலாம், இல்லை இந்த ஆவரேஜ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவுண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த கவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் நியூமரிக் வேல்யூஸை மட்டும் நம்மளுக்கு எடுத்துக்கும். அதாவது ஒரு காலமில் இருக்கிற நம்பர் வேல்யூஸ், நம்பர் இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. வேறு எது இருந்தாலும் நல் இருந்தால் விட்டுரும். மற்றபடி நம்பர் இருக்குன்னா அதை மட்டும் எடுத்து அதோட கவுண்ட் எவ்வளோ அப்படின்றது கண்டுபிடிச்சி கொடுக்கும். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த இந்த ஒரு எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எந்த ஒரு ரோவும் வந்து பார்த்திங்கன்னா நல் வேல்யூ இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட்டும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேவாக வந்துருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மே அப்படின்ற ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது.
நீங்கள் வேணால் இப்போ செக் பண்ணி பாருங்கள். சம்மே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா blank இருக்கிறது ஆட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்க்க போகிற ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜ் ஃபங்க்ஷன். ஆவரேஜேவும் கிட்டத்தட்ட சேம் அதே தான். நம்பர் வேல்யூ வேணுமா, நம்பர் வேல்யூ மட்டும் அது வந்து எடுத்து நம்மளுக்கு ஆவரேஜ் பண்ணி கொடுக்கும். நல் இருந்தால் நல் வந்து ஒமிட் பண்ணிவிடும். ஒமிட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற வெறும் நம்பர் வேல்யூஸை மட்டும் வச்சு அதுக்கான சாம்பிள், அதுக்கான ஆவரேஜ் எவ்வளோ அந்த ஆவரேஜ் எடுத்து கொடுக்கும். நம்ம எப்பவுமே ஆவரேஜ் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறது ஆவரேஜ் யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா சில இடத்துல நல் இருக்கும், ஆனால் வந்து அது கவுண்ட் எடுக்கும்போது அந்த கவுண்ட்டில் வந்து எடுத்துக்கும் அது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட 1000 ரூபா இருக்குது, அதில் ஒரு 4 ரூபா வந்து நல் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த 4 ரூபாயும் சேர்த்து எடுத்துக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆவரேஜ் வந்து மிஸ் மேட்ச் வரும். நம்மளுக்கு நம்பர் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் எடுக்கும். நம்பர் இல்லாத இடத்துல நம்ம ஆவரேஜ் எடுக்கு அது அந்த கவுண்ட்டில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் யூஸ் பண்ணும்போது ஆவரேஜோட ஆவரேஜே யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெட்டர். ஸோ இது வந்து நம்ம வேறு மெத்தடில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த காலம் வந்து அந்த காலத்து பர்டிகுலர் காலத்தை ட்ராக் பண்ணி நம்ம இந்த டேபிளில் வந்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா போதும். அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வேல்யூ இருந்தால் சம் ஆஃப் ப்ராஃபிட் எப்படி எடுத்துக்கும். இல்லை இப்போ நம்மளுக்கு கவுண்ட் வேணும்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் ஆவரேஜ் சம் கவுண்ட் இந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் கவுண்ட்டை வந்து கிளிக் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரே ஒரு காலம் தான், அப்படியே ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் தான் பண்ணுறேன். ஆனால் இதுக்குள்ளே பாருங்கள் எத்தனை விதமான ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்ம இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதோடைய மேக்ஸிமம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி அங்கே மேக்ஸிமம் அப்படின்ட்டு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், நம்மளுக்கு வந்து எந்த ஃபார்மும் இல்லாமல் மேக்ஸிமம் வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிடும். அடுத்து வந்து மினிமமும் சேம், ஜஸ்ட் லைக் மினிமம் செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே கொடுத்த அதே அவுட்புட் அந்த கீழே கொடுக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்முலாவும் எழுதாமல் இப்போ சேம் அதே ப்ராஃபிட் காலத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஆவரேஜ் அப்படி பார்க்கலாம். இப்போ ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆவரேஜ் அப்படின்றது கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நம்மளுக்கு ஆவரேஜும் கிடைச்சிடும். இப்போ அடுத்து வந்து டிஸ்டிங் கவுண்ட் ஒன்று இருக்குது. அதாவது நம்ம கவுண்ட் என்ன பார்த்தல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்டிங் கவுண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற வேல்யூ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது யூனிக் வேல்யூ எது இருக்குதோ அந்த யூனிக் வேல்யூ மட்டும் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதோட கவுண்ட் மட்டும் எடுத்துக்கும். மற்ற வந்து ஒரே மாதிரி வேல்யூ டூப்ளிகேட் வேல்யூ இருக்குன்னா அதோட கவுண்ட் வந்து எடுத்துக்காது. ஸோ நம்ம மேலே பார்த்த எல்லா விஷயத்தையும் வந்து கீழே வந்து எந்த விதமான ஒரு ஃபார்முலா சொல்லாமல் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறது மூலயமா பண்ணிக்கலாம். இதில் வந்து பாருங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ், மீடியன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய விஷயம் வந்து இதை வச்சு பண்ணலாம். அந்த டோன்ட் சம்மரைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த வேலையும் சம்மரைஸ் ஆகாது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ரேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை எக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஆல்ரெடி இருக்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸோட எக்ஸஸ் ஏதாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பென்ஷன்ஸ்னு என்னடா இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பென்ஷன் அப்படின்றது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம கொடுக்குற ஒரு ஆப்ரேஷனை ஈச் ரோலையும் பர்ஃபார்ம் பண்ணணும். அதாவது 2 காலம் கொடுத்து 2 காலம் மல்டிப்ளை பண்ண சொன்னால் 2 காலம்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிங்கிள் செல்லையும் மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்புட் கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூப்பர் ஸ்டோர் அப்படின்ற இந்த சாம்பிள் ஃபைலில் இந்த சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் அப்படின்ற இந்த டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அந்த குவான்டிட்டியும் நான் வந்து இந்த சேல்ஸையும் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இந்த சம் எக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதாவது இது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மல்டிப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோலையும் பர்ஃபார்ம் பண்ணும். அதாவது இந்த ப்ராஃபிட் அப்படின்ற இந்த சேல்ஸ் அப்படின்ற காலம் இருந்தாலும் சரி, இந்த குவான்டிட்டி இருக்கிற காலம் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ரோலையும் அந்த மல்டிப்ளிகேஷனை பர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு வந்து இருக்கிற மொத்த வேலையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து சிங்கிள் வேலையை ரிட்டர்ன் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீஜன் வைஸ் போட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சர்டன் வேல்யூ வருது. இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஈச் ரோல பர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு டோட்டலாக கிடைச்ச அந்த ஒரு வேல்யூ தான் இது. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு டவுட் வரலாம், இது ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி சம் எக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 காலையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும், அதான் நம்மளுக்கு தேவை. அப்போ இதை பண்ணிக்கலாமே அப்படின்னு எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பாருங்க நான் அதை பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சம் ஆஃப் அந்த குவான்டிட்டி அதாவது இந்த குவான்டிட்டியை மொத்தத்தையும் ஆட் பண்ணி ஒரு சிங்கிள் வேல்யூ எடுத்துக்கின்னு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து நான் அந்த சேல்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதாவது முன்னாடி நம்ம அந்த சம் எக்ஸில் பண்ண அதே எக்ஸ்பிரஷனை நான் வந்து இங்கே இண்டிவிஜுவலாக பண்ணி காட்டுறேன். அதாவது சம் ஆஃப் குவான்டிட்டியும் சம் ஆஃப் சேல்ஸ் இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணி என்ன வருது அப்படின்றத நம்ம இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் பாருங்க, இப்போ சம் ஆஃப் சேல்ஸ் அதாவது ஸ்டோரோட சேல்ஸ் இது போட்டாச்சு, ரெண்டுத்தையும் மல்டிப்ளையும் பண்ணியாச்சு. இப்போ இது முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸ்பிரஷனும் இந்த எக்ஸ்பிரஷனும் ரெண்டும் சேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இங்கே பாருங்கள் வர அவுட்புட் வந்து பாருங்கள், இண்டிவிஜுவல் ரோ அதாவது ஒவ்வொரு ரோவையும் மல்டிப்ளை பண்ணி கடைசியில் வர டோட்டல் ஆட் பண்ணதுக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணதுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் ஏதாவது வந்து ரோ பை ரோ அந்த மாதிரி ஏதாவது போட்டு நம்மளுக்கு ஒரே ஒரு சிங்கிள் வேலையில் சம் பண்ணி ஒரே இதில் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து சம் எக்ஸ் ஃபங்க்ஷனை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன். அதுவும் இல்லாமல் நான் வந்து ஒர்க் பண்ணுறப்போ ரியல் டைமில் நான் அதிகமாக யூஸ் பண்ண ஃபங்க்ஷன் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து சம் எக்ஸ் ஃபங்க்ஷன் தான். ஈச் ரோ லெவலில் வந்து நம்ம ஏதாவது ஒரு மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ
ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுன்றப்போ நம்ம வந்து இந்த சம் எக்ஸ்பென்ஷனை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இப்போ அடுத்து பார்க்க போகிற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜ் எக்ஸ்பென்ஷன். ஆவரேஜ் எக்ஸ்பென்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் தான். எக்ஸ்பென்ஷன் எல்லாமே சேம் தான். 2 காலம் வந்து இடையில ஏதாவது ஒரு மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ இல்லை ஒரு அடிஷனோ சப்ஸ்ட்ராக்ஷனோ ஏதோ ஒன்று பண்ணி நம்ம வந்து அந்த கடைசியில் ஒரு வேல்யூ வந்து சம் பண்ணணுமா இல்லை ஆவரேஜ் பண்ணணுமா அப்படின்றது தான் இதோட இந்த எக்ஸ் ஃபங்க்ஷன்ஸோட ஹோல் கான்செப்ட்மே. இப்போ அந்த ஆவரேஜ் எக்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குவான்டிட்டியும் இந்த சேல்ஸ் ரெண்டுத்தையும் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா மல்டிப்ளை பண்ண போறேன். சேம் மல்டிப்ளை பண்ணிட்டு இதோட ஆவரேஜ் எவ்வளோ வருது அப்படின்றத நான் கண்டுபிடிக்க போறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரோ பை ரோ, அதாவது ஒவ்வொரு ரோல் இருக்கிற வேல்யூமே வந்து மல்டிப்ளை ஆகி நம்மளுக்கு வந்து அதுக்கு வர டோட்டல் வேல்யூவை ஆவரேஜ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆவரேஜுக்கு வந்து ஒரு சர்டன் வேல்யூ கிடைச்சிருக்குது. சரி, இப்போ வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒன் ஆஃப் த முக்கியமான ஃபங்க்ஷன். மேக்ஸ் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதா அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் வரல. ஏன்னா இப்போ மேக்ஸ்னாவே இருக்கிற ஒரு வேல்யூவை எடுத்து நம்ம ஒரு ஒரு பர்டிகுலர் காலம்ல இருக்கிற வேல்யூவை நம்ம வந்து இது ஹையஸ்ட் வேல்யூ அதை எடுக்கிறோம். மேக்ஸ் எக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் லைக் முன்னாடி பார்த்தா அதே இது மாதிரி தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பிரஷனில் கிடைக்கிற அவுட்புட்டில் வர மேக்ஸிமம் வேல்யூ ஏதோ அதை ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த சேல்ஸையும் இந்த குவான்டிட்டியும் நம்ம வந்து பல தடவை மல்டிப்ளை பண்ணிடுவோம். இப்பயும் அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். சேல்ஸையும் குவான்டிட்டியும் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இதில் வரதுல எது ஹையஸ்ட் வேல்யூ அந்த ஹையஸ்ட் வேல்யூ கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரூ அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நியூமரிக் வேல்யூ இருந்தால் அதில் ஹையஸ்ட் வேல்யூ அது எடுத்து கொடுக்கும். ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டிங்கன்னா எது வந்து ஹையஸ்ட் வேல்யூவோ அதை எடுத்து கொடுக்கும். ஸ்ட்ரிங்கில் என்னப்பா ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்கில் எது வந்து ரொம்ப லென்த்தான ஃபங்க்ஷனோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து நம்மளுக்கு மேக்ஸ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரும் சரி அதனாலும் சரி. ஓகே சார், நம்ம வந்து இங்கே ட்ரூ யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு யூஸ் பண்ணுறது இங்கே வந்து நியூமரிக் வேல்யூ. இந்த நியூமரிக் வேல்யூ எது ஹையஸ்ட்டோ அந்த பர்டிகுலர் எக்ஸ்பிரஷனை பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்து நம்மளுக்கு கிடைக்கிற அந்த வேல்யூ தான் இந்த மேக்ஸ் எக்ஸ். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மின் எக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேங்க் எக்ஸ் ஃபங்க்ஷன். ரேங்க் எக்ஸ் ஃபங்க்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு சர்டன் ப்ராடக்ட்ஸை வந்து நான் வந்து ரேங்க் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் அந்த ரேங்க் ஃபங்க்ஷன். இது யூஸ் பண்ணுறதுக்கு ஏன் ஆல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபில்டரை வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கும். அதுக்காக வந்து இந்த ஆல் ஃபில்டர் எடுத்துக்கிறா. ஆல் ஃபில்டர்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக நெக்ஸ்ட் வர வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ரீஜன் கேட்டகரி இது வயசில் வந்து எனக்கு நான் வந்து ரேங்கிங் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து நான் அந்த ஆல் அப்படின்ற அந்த இதில் போட்டு கொடுத்து விட்டேன். அதான் அந்த டேபிளோட நேமு. இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சம் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோ சேலோ அந்த சேலை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த இது கொடுக்கணும் அப்படின்றத பார்த்தாச்சு. அடுத்து அசெண்டிங்காக டிசெண்டிங்கான்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் கொடுத்தீங்கன்னா எது லோவஸ்ட் வேல்யூ அதுக்கு நம்பர் ஒன்றும் எது ஹையஸ்ட் வேல்யூ அதுக்கு வந்து நம்பர் மேக்ஸிமம் நம்பரும் கிடைக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது டிசெண்டிங் அப்படின்ற வேல்யூ போட்டு யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம டென்ஸ் ரேங்க் தான் யூஸ் பண்ணுறோம். டென்ஸ் ரேங்க்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிற வேல்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செகண்ட் ரேங்க் வந்து 2 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 2 2 நெக்ஸ்ட் வந்து 3 வராது, நெக்ஸ்ட் வந்து 4 போயிடும். ஏன்னா 2 பேர் ஒரே ரேங்கை ஷேர் பண்ணனால வரது இருக்கிற நம்பரை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடும். அதான் டென்ஸ் ரேங்கிங். ஓகே கைஸ், நம்ம மிச்சம் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பார்ட் 2 வேணும் அப்படின்னாக்கா ஒரு கமெண்ட் ஒன்று வந்து பார்ட் 2 வேணும் அப்படின்னு போட்டு விடுங்க. பாய்.